நம்ம வீட்டில் எல்லாரும் சாம்பிராணி போடுவோம். அப்படி சாம்பிராணி போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில முறைகள் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த நெருப்பு போடுற தூபக்கால் வந்து இரும்பில் இருக்கக்கூடாது. சரிங்களா? கடைங்களில் வந்து போடுறாங்கன்னா, அது கடை வியாபாரம் சம்மந்தப்பட்டது. இது நம்ம வீடுங்கிறதுனால இரும்பில் வந்து அந்த தூவக்கால் இருக்கக்கூடாது. அடுத்து அதில் நம்ம தணல் போடுறதுக்காக அடுப்புக்கறி எடுத்து வைப்போம். அந்த அடுப்புக்கறியை சிலவங்க மண்ணெண்ணெய் ஊற்றி போடுவாங்க, சிலவங்க பேப்பர் கொளுத்தி போடுவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு 2 கற்பூரம் வச்சு நம்ம கொளுத்தி ஒரு தணல் பிடிச்சிக்கிச்சுன்னா, அப்புறம் விசிறி விட்டாலோ இல்லை ஃபேன் போட்டாலோ எல்லா தணலும் அப்படியே கறி எல்லாமே தணலாயிரும். அப்படி தணல் ஆகிறப்போ விசிறி வச்சு தான் விசிறணுமா ஒழிஞ்சு வாயில் என்றைக்குமே அனல் வந்து ஊதக்கூடாது. அது வந்து அக்னி பகவான் மேலே நம்மளோட எச்சில் பட்டுடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வச்சிருக்கிறாங்க. இனிமேல் இந்த முறையை பயன்படுத்தி நம்ம தெய்வங்களுக்கு சாம்பிராணி போடுறப்போ தெய்வங்களோட மனமும் மகிழும், நம்ம வாழ்க்கையும் சிறக்கும்.